Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது Attack on Titans episode 26 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த டைட்டன்ஸுங்க எல்லாம் வருதுங்கன்னு வில்லேஜுக்கு இன்ஃபார்ம் பண்ண கிளம்புனாங்கல்ல. இல்ல பயங்கரமான காமெடி என்னன்னா, அந்த டைட்டன்ஸுங்க ஃபாரஸ்ட் கிட்ட வந்த உடனே இவங்க 4 குரூப்பா ஸ்பிளிட் ஆகலாம்னு முடிவு பண்ணாங்க. ஆனா அதுங்க அந்த ஃபாரஸ்ட் கிட்ட வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நிக்குங்க. என்னடான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே சடனா ஏதோ 100 மீட்டர் ரேஸ் ஓடுற மாதிரி சும்மா பிச்சுக்கிட்டு ஓடி வருங்க. என்னங்கடா இவ்வளவு நேரம் சைலண்டா இருந்தது, இந்த காட்டுக்கிட்ட வந்தோன்னா அதுங்க ஃபாஸ்ட் ஆயிருச்சுங்க. இந்த வேகத்துல வந்தா டெஃபினட்டா இவங்க எல்லாத்தையும் புடிச்சு புளிஞ்சிருங்க. அதனால இந்த வேகம் பார்த்தாதுன்னு அடிச்சு புரண்டு இன்னும் வேகமா போவாங்க. சவுத் சைடு மைக்கும் தான் போறான், அந்த டைட்டன் இருக்க சைடு. அதாவது ஒத்தால அந்த டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே டைவர்ட் பண்ணலாம்னு ஒரு பிளான். பட் அவர் மட்டும் தனியா போனாருன்னா கண்டிப்பா அவரால் பண்ண முடியாது. நம்மளும் போலாமான்னு மத்தவங்க எல்லாம் கேட்பாங்க, அதாவது கியர்ஸ் வச்சிருக்கவங்க மட்டும். பட் இப்போ இவங்களுக்கு தேவை மேன் பவர். ஏன்னா இவங்க போய் தடுக்கிறேன்ட்டு போனாங்கன்னா மத்தவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள காப்பாற்ற முடியாது. அதனால அவர் மேல நம்பிக்கை வைங்க, அவரால் முடியும். நம்ம வேலையை பண்ணுவோம். சர்வே காப்ஸோட பெஸ்ட் ஃபைட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தான். செகண்ட் தான் கேப்டன் லெவியே. அவர் அங்க இருக்க டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே பொலந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்மள வந்து மீட் பண்ணுவாரு. நம்ம அதனால கவலையே இல்லாம போலான்ட்டு வேகமா போவாங்க. அங்க மைக்கு பாத்தீங்கன்னா சும்மா மின்னல் வேகத்துல போயிட்டு இருப்பான் அந்த டைட்டன்ஸ்களை எதிர்த்து. சரின்ட்டு மத்தவங்களும் அவர் மேல நம்பிக்கை வச்சுட்டு 4 குரூப்பும் 4 சைடா பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் மைக்கு வளைச்சு ரவுண்டு கட்டி டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே பொலந்து கட்டிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணி சில பல ஆண்டுகளுக்கு முன்னாடி காட்டுறாங்க. நம்ம எரன்லாம் பாத்தீங்கன்னா அப்போ சின்ன பையன் மூஞ்சி முகர கட்டன்னு காயத்தோட வந்து உட்கார்ந்துட்டு இருப்பானா. அவங்க அம்மா புடிச்சு திட்டுவாங்க, ஏன்டா எரும மாட்டு பையல மறுபடியும் யாருக்கிட்டயாச்சும் சண்டை போட்டு வந்தியான்னு கேட்பாங்க. நான் பேசாம தான் இருந்தேம்மா, அவன் தான் வம்புழுத்தான், என்ன ரொம்ப கிண்டல் பண்ணி டேமேஜ் பண்ணிட்டான்பா. அதான் மொசர கட்டைய பார்த்தாலே தெரியுது. என்ன இந்த டைம் மிகாசா தானே வந்து ஹெல்ப் பண்ணா அப்படின்னு உடனே மூஞ்சி அப்படியே தொங்கிரும். ஏன்னா நம்ம பையன் சண்டை போட்டு அடி வாங்கிட்டு இருக்கும் போதெல்லாம் மிகாசா தான் வந்து காப்பாத்துவா. அது அவளுக்கு ஒரு பொழப்பாவே போச்சு. அப்ப அவங்க அம்மா இறனு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்க, உனக்கு ஒருத்தங்களை சுத்தமா பிடிக்கலனாலும் எவ்வளவு கோபம் இருந்தாலும் அவங்க கூட இப்படி எல்லாம் சண்டை போடக்கூடாது. நீ எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு மிகாசாவை ப்ரொடெக்ட் பண்ணணும், புரிஞ்சுதா அப்படின்னு உடனே ஓகே மாம்பா. டப்புன்னு கண்ணை திறந்தா இது எல்லாமே அவனுக்கு ஒரு கனவா வந்திருக்கும். ஆக்சுவலா இது நடந்த விஷயம் தான் கனவா வந்திருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா மிகாசா உட்கார்ந்த இடத்துல இருந்தே தூங்கிட்டு இருக்கா. யாரனா பத்திரமா பாத்துக்கணுங்கிறதுக்காக அவ்வளவு கஷ்டப்படுறா. கையில வச்சிருந்த ஒரு துணியை கீழே விட்டுருவாளா, அதை எடுத்து கொடுத்துட்டு ரொம்ப டயர்டா இருக்க போய் உன் ரூம்ல ரெஸ்ட் எடும்பா. அவ பாத்தீங்கன்னா அந்த பழைய ஸ்கார்ஃபியை போட்டு தடவிட்டு இருப்பாளா. இது எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்க, இது அறதா பழசு, அவன் உனக்கு புதுசா ஒன்று வாங்கி தரேன்பா. ஆனா அவன் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டான். அந்த டைம் அர்மீன் பாத்தீங்கன்னா காலைல வெடிய வச்ச மாதிரி அடிச்சு புடிச்சு ஓடி வந்து, அண்ணே விஷயம் தெரியுமாம்பா. என்னடான்னு கேட்டா வால்ரோஸ்குள்ள டைட்டன்ஸுங்க வந்துருச்சும்பா. அட பாண்டுரங்கா, முதல்ல வால் மரியாதை சொல்லி முடிச்சது. வால்ரோஸ்குள்ள மறுபடியும் வந்து நம்ம பையன் கல்லெல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு அடைச்சான். இப்ப மறுபடியும் வந்துச்சுங்கன்னா என்ன சொல்றது. அதே நேரம் கமாண்டருக்கும் இந்த நியூஸ் போயிருச்சுன்னு வைங்க, இவங்களுக்கே இப்பதான் தெரியுதுன்னா அவங்களுக்கு எப்போ தெரிஞ்சிருக்குமே. அப்ப அங்க இருக்க ஒருத்தன், நீங்க இந்த விஷயத்துக்காக மைக்க அனுப்பியிருக்கீங்க, 104வது பேட்ச சேர்ந்தவங்களும் இப்ப இறங்கி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கேப்டன் லெவி அங்க வருவான். இப்ப என்னன்னா அவனுமே அங்க போய் தான் அவனு, வேற வழி இல்லையே. இல்லன்னா எல்லாத்துக்கும் சம்போ சிவ சம்போன்னு அம்போன்னு போக வேண்டியதான். அப்படியே கட் பண்ணி மைக்க காட்டுறாங்க. ஒக்காமக்கா டைட்டனோட கையை காலன்னு ஏறி கழுத்துலயே ஒரு போடு போட்டு மனுஷன் அங்க வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருப்பாப்ல. அதுவும் சும்மா இல்ல, 5 டைட்டனை காலி பண்ணிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா அங்க ஒரு டைட்டன் பாத்தீங்கன்னா ஸ்டைலா பில்டிங் மேல சாஞ்சு நின்னுகிட்டு என்னங்கிற பெரிய பல்பாடாங்கிற மாதிரி லுக் விட்டு இருக்கும். இப்ப பஞ்சாயத்து என்னன்னா, இதுக்கப்புறம் நம்ம மைக்கால இறங்கி எல்லாம் சம்பவம் பண்ண முடியாது. ஏன்னா கையில இருந்த பிளேட்ஸ் எல்லாமே காலி. இப்போ ஒரே ஒரு கத்தி மட்டும்தான் இருக்குது. இங்க ஒரு சண்டைக்கு வந்ததே முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு டைம் வாங்கி கொடுக்கணும் தான். ஆல்மோஸ்ட் பண்ண வேண்டிய வேலையை பண்ணியாச்சு. அவங்களும் எங்கேயோ போயிருப்பாங்க, பேசாம நம்ம கிளம்புறதுதான் நல்லது. சண்டை போறங்கிற பேர்ல லூசுத்தனமா பண்ணா நமக்கு தான் சங்குன்னு விசில் அடிச்சு குதிரையை கூப்பிடுவாரா. அந்த டைம் தான் பெரிய சைஸ்ல குரங்கு மாதிரி ஒரு டைட்டன் அந்த வழியா போகும். அதை பார்த்த உடனே கண்டிப்பா இது அபேரன் டைட்டனுங்கிற மாதிரி சொல்லுவாரு. அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 மீட்டருக்கு மேல ஹைட் இருக்கும். அவ்வளோ பெரிய சைஸ். இப்படி ஒரு பீஸ்ட் டைட்டனை இது வரைக்கும் மைக்கு பார்த்ததே இல்ல. இங்க இப்படி ஒருத்தன் இருக்கான்னு தெரிஞ்சும் வராம போனா கண்டிப்பா அது அபேரண்டா தான் இருக்கும். அதனால பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா குதிரை வரும். அதுவும் அபேரன் டைட்டனுக்கு முன்னாடி தான் வந்துகிட்டு இருக்கும். ஆக்சுவலா அவரோட குதிரை வர லேட் ஆகும். சோ நைட் வரைக்கும் இங்க தான் இருக்கணுங்கிற மாதிரி நினைச்சாரு. ஆனா வந்துருச்சு, இதுக்கப்புறம் சீக்கிரமாவே கிளம்பிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே வந்துகிட்டு இருக்க குதிரையை அந்த டைட்டன் சட்டக்குன்னு பிடிச்சு தூக்கிடும். மைக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா இது வரைக்கும் எந்த டைட்டனுமே குதிரைங்களை எதுவுமே பண்ணதில்லை. ஆனா மொதல் டைம் இப்படி தூக்குறத பார்த்தோன்னா மிரண்டுட்டாரு. இப்ப அந்த குதிரையை எப்படியாச்சும் காப்பாத்தினாதான் இவர் இங்க இருந்து தப்பிக்க முடியும். அதனால சண்டை போடுறதுக்காக ரெடியா நின்றுட்டு இருக்கும் போது அந்த குதிரையை ஒரு பிதுக்கி மைக்கு மேலேயே தூக்கிட்டு வீசும். அடிச்சு புரண்டு கீழே விழ போகும்போது அந்த முட்டைக்கண்ண டைட்டன் ஒண்ணு லபக்குன்னு பிடிச்சி ஒரே கப்பு காலு நசுங்கிருச்சு. வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த பீஸ்ட் டைட்டன்
டைட்டன் ஹோல்டுன்னு சொல்லிட்டு அங்க வந்து உட்காரும். நம்மால பாத்தீங்கன்னா உறைஞ்சிருவாரு. ஆத்தாடி எத்த தண்டின்னு. அப்ப இந்த டைட்டன் வேற கண்ணா பின்னான்னு கவுமா. அப்பதான் காட்டுறாங்க அந்த பீஸ்ட் டைட்டன் பேசுது. ஏன்டா உன்கிட்ட நான் வெயிட் பண்ணுன்னு சொன்னல, அப்புறம் ஏன்டா அவனை போட்டு அந்த கவு கவுறன்னு புடிச்சு ஒரே அமுக்கு. அவ்வளவுதான் அந்த டைட்டனோட கண்ணு ஆல்ரெடி பிதுங்கி தான் நின்னுச்சு. இது பிதுக்குல கண்ணு தெரிச்சிரும். அவ்வளவுதான் அந்த டைட்டனே காலி. இப்ப என்னன்னா மைக்குக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இது வரைக்கும் இவர் டைட்டன் பேசி பார்த்தது இல்ல. ஆனா இது கேஷுவலா பேசுது. அது இதுகளோட ஒரே தொல்லை. ஆமா நீ வச்சிருக்க வெப்பனுக்கு என்ன பேரு சொல்லுவாங்க கொஞ்சம் சொல்றேலா அப்படின்ட்டு கேக்குமா. அவன் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருப்பான். நிஜமாவே இதுதான் பேசுதான்னு. அட நான் எதை கேக்குறேன்னு உனக்கு புரியலையா? பறந்து பறந்து போறீங்கல்ல, அதுக்கு கூட உன் இடுப்புல கட்டி வச்சிருக்கிய, அதோட பேரு தான் என்னன்னு கேட்டேன். அப்படிங்கும்போது அப்படியே பேந்த முழிச்சுட்டு இருப்பான். சுத்தி இன்னும் 3 டைட்டனுக்கு இவனை பார்த்துட்டு தான் இருக்குதுங்க. ஆனா எதுவுமே பண்ணாதுங்க. இவன் பேசாமையே இருந்த உடனே, ஓ உனக்கு நான் பேசுறது புரியலையா, நம்ம எல்லாம் ஒரே லாங்குவேஜ் தான் பேசிட்டு இருக்கோம்னு நினைச்சேன். எனக்கு தெரிஞ்சு நீ பயந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீ என்ன இப்ப அந்த கத்தி எல்லாத்தையுமே தானே யூஸ் பண்ணுவ அப்படின்னு கேட்டா கூட நம்ம பையன் ரெஸ்பான்ஸே பண்ணலையா? உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு கையெடுத்துக்கிட்டு வரும். உடனே தரையில படுத்து பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருவாரு. ஆனா அது அந்த கியரை மட்டும் எடுத்துக்கிட்டு அது பாட்டுக்கு கிளம்பிடும். இங்க மைக் இன்னும் அந்த வீதியில இருந்து வெளியில வரல. அப்பதான் அவர் மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். சண்டை போறதை ஸ்டாப் பண்ணா நம்ம தான் தோத்து போவோம். சோ நிறுத்தாம சண்டை போட்டாதான் நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லியிருப்பாரு. அதனால சண்டை போடலாம்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு ஒரு கத்துவாரு. உடனே அந்த பீஸ்ட் டைட்டன் என்ன கத்துறான், டேய் அவன் சோழிய முட்டிங்கடான்னு. உடனே மிச்சம் இருந்த 3மே அட்ட டைம்ல வந்து அட்டாக் பண்ண வரும். பேசாம வாயை மூடிட்டு இருந்திருந்தான்னா அப்படி இப்படின்னு நகர்ந்து ஏதாச்சும் பண்ணி எஸ்கேப் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது. நான் வீரன் சூரன்னு தப்பிக்க முடியாத நிலைமையில இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? 3 டைட்டன்ஸ் அவனை பிடிச்சு கண்ணா பின்னான்னு பிச்சு திங்குங்க. ஐயோ ஆ ஊன்னு கத்திட்டு இறந்த உடனே, ஓ அப்போ உன்னால பேச முடியும், இன்னும் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ண போறாங்களோ தெரியலையேன்ட்டு அது பாட்டுக்கு போகும். எங்க மைக்க பாத்தீங்கன்னா கதற பிரிச்சு பிச்சு 6 மாறா திங்குங்க. இனி இதுக்கப்புறம் இந்த டைட்டன்ஸை வச்சு என்னென்னலாம் ட்விஸ்ட் வைக்க போறானுங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.